பசி, சாண்ட்விச், வாட்டர் பாட்டில் அண்ட் ஒரு சிப்ஸ் வாங்கிட்டு நான் போயிட்டு இருக்கேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே இருந்துட வேண்டியதுதான். ஃபார்ட்டி 45 மினிட்ஸ் ஏர்லியராக வந்திருக்கு. டில் 2:30 வண்டி இங்கே தான் இருக்க போகுது. வெரி குட் மார்னிங். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஆக போகுது. ஆப்வியஸ்லி மார்னிங் ஆயிடுச்சு. நல்ல ஒரு தூக்கம். நைட்டு 9:45 10 o'clockலாம் நான் தூங்கிட்டேங்க. முன்னாடி நாளும் நான் சரியாக தூங்கலை. செம தூக்கம் வந்துச்சு. நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. நல்லா படுத்து தூங்குறேன். அண்ட் ஏசி சின்ன பற்றி பேசியாலும் நைட் வந்து செம கூலிங்காக இருந்தது ஏசி. இப்போ வந்து இன்னமும் அப்படிதான் இருக்குது. செம கூலிங் ஏசியை பொறுத்த வரைக்கும். பட் நல்லா இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து நமக்கு சன்ஷைன் அடிக்குது. ஸோ இனிமேல் நமக்கு வந்து ஏசி வந்து கொஞ்சம் அதோட கூலிங் வந்து கொஞ்சம் குறையும். செவன் 30 ஆயிருக்கு. அண்ட் நம்ம வந்து பேட்டூல் கிராஸ் பண்ணியிருக்கோம். பேட்டூல் பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் நான் இறங்கினேன். நல்ல வண்டியில் டீ வித்துட்டு இருந்தாங்க. உடனே போய் டீ வாங்கினேன். நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ரூட்டில் வரும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு ஏதாவது மேஜர் ஜங்ஷன் ஏதாவது ஒரு ஸ்டாப் வருது, நான் கண்டிப்பாக அங்கே வந்து டீ வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஹாட் வாட்டர் தான், சுகரும் இருக்காது. நேற்று நைட்டுக்கு நான் குடிச்சேன். ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒருத்தர் தாங்க டீ சேல்ஸ் பண்ணவே வந்தார். 8 o'clock வந்தார். அதுவும் வாங்கி குடித்தேன். பட் நல்லா இல்லை. தெரிஞ்ச நான் எப்படி இருக்கோம் இந்தியன் ரயில்வேஸில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் நேற்று வந்து 8 o'clock தான் வந்து ஆர்டர் எடுத்திருக்காங்க. ஃபுட் எப்போ கொடுத்தாங்கன்னே தெரியலங்க. ஆனால் நான் 10 o'clock வரைக்கும் ஓரளவுக்கு முடிச்சுட்டு இருந்தேன். அப்போ வரைக்கும் வரவே இல்லை. பக்கத்தில் லேடிஸ்லாம் இருந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. என்ன தம்பி இன்னும் வரலன்னு இருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா டிடிஆர் கிட்ட கேட்டதில் அவர் என்ன சொன்னார்னா மேனேஜர் வந்து இறங்கிட்டாராம். ஸோ மேனேஜர் வந்து இந்த ஃபுட்டுக்குன்னு தனியாக மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அந்த மேனேஜர் வந்து அந்த இன்சார்ஜ் மேனேஜர் வந்து இறங்கிட்டாங்க. அவங்க கூடவே வந்து இருந்த அந்த டீமே இறங்கிட்டாங்க. சேல்ஸ் பண்ணுற அந்த டீம். ஸோ இப்போ வந்து புது மேனேஜர் வந்துருக்காங்க. அவங்க புது டீம் வந்து இல்லை. ஸோ ஒரு ஸ்டேஷனில் ஒரு டீம் ஏறிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து வாட்டர் பாட்டில் சேல்ஸ் பண்ணிட்டு வந்தார் நைட்டு. ஸோ அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவரும் அதுதான் சொன்னார். இந்த மாதிரி நானே இப்போ தான் அங்கே ஏறினேன் தோல்பூரில். ஸோ அடுத்தது போபாலில் இட்டாசில் அங்கங்கே ஏறுவாங்க. நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆயிடுச்சு. அப்போ 7:30 ஒருத்தர் கூட இன்னும் வரல. பட் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வந்து போயிருக்காங்க. பார்க்கலாம். நான் வந்து சரி இதுக்கு அடுத்து நம்ம வந்து பாசிபிள் உள்ளே வாங்கலாம். ரொம்ப பெஸ்ட்டாக உள்ளே வாங்கிப்பேன். கட்லேட் அது மாதிரி எதாவது வாங்கிக்கலாம். இல்லைன்னா நான் வந்து நமக்கு 10 o'clock நாக்பூர் வரப்போகுது. ஸோ அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்ச் பற்றி இப்போதைக்கு ஐடியா இல்லை. சப்போஸ் உள்ள ஆர்டர் இருந்துச்சுன்னா உள்ளே வாங்கிக்கலான்னு இருக்கு. ஏன்னா நைட்டு வந்து நமக்கு வாரங்கள் எனக்கு விஜயவாடா இருக்குது. ஸோ நைட்டை பொறுத்த நம்ம வெளியே வாங்கிக்கலாம். நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டே கிடச்சிரும் நமக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 90% நான் வந்து உள்ளே வாங்குற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன்.
பார்க்கலாம் எப்படி போகுது. அண்ட் இப்போதைக்கு வண்டியில் வந்து இந்த பேண்ட்ரி கார் அந்த ஒரு இஷ்யூ தான் கொஞ்சம் குறையா இருக்குது. தவிர இன்னைக்கு ஒரு டேட்டில் தான் அப்படி இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கவே இருக்காதுங்க. சேல்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நல்லாயிருக்கும், சர்வீஸுமே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஓபிஹெச்எஸ் ஸ்டாஃப்ஸை பற்றி பேசி ஆகணும். சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வண்டி ஏறினது வந்து ஒரு 3 times க்ளீன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ மார்னிங் நான் வந்து எழுந்து 7 o'clock நான் வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணலான்னு வரப்போ அவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. வாஷ்ரூம் ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணுறாங்க. ஏதோ பேர் க்ளீன் பண்ணணும்னு இல்லைங்க, ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணேன், நல்லா இருந்தது, ஹைஜீனிக்காக இருக்குது. நம்ம கோச்சை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஹைஜீனிக்காக தான் இருந்தது ஆல்ரெடி. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த கோச்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஏசியில் தான் எல்லாம் ஓரளவுக்கு வந்து மெச்சூர்டாக தான் இருக்காங்க, நல்லா இருக்குது. நம்ம ஊர் சைட் போகிற மக்கள் தான் மேக்ஸிமம் 90%. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த நார்த் இந்தியன் பீப்புள் மாதிரி இல்லைங்க, பாத்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் பண்ணிவிட்டு நல்லா டீசெண்டாக வராங்க. அது வரைக்கும் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஃபர்தராக ஜஸ்ட் நான் இன்னும் ஃப்ரெஷ்அப் ஆகலை, ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன கிடைக்குது பார்த்துட்டு சொல்கிறோம். ரைஸ் இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். பிரெட் ஆம்லேட் நான் வந்து உள்ளே வாங்கினேன். ஒரு டொமேட்டோ கெச்சப், 2 பீஸ் பிரெட் அண்ட் ஒரு ஆம்லேட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees. பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து உள்ளே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். உள்ளே வந்தாங்க. ஸோ பிரெட் ஆம்லேட் மட்டும் தான் அவங்கக்கிட்ட இருந்தது. ஃபைனலாக பிரெட் ஆம்லேட் வாங்கி சாப்பிட்டு நல்லா இருந்தது. அதோட காஸ்ட் வந்து 50 rupees. ஆப்வியஸ்லி இவங்க எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாக்பூர் வந்துட்டோம். மகாராஷ்டிராவில் ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் சிட்டின்னு சொல்லலாம் நாக்பூர். நாக்பூர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே அவைலபிள் இருக்கும் வெளியே. நீங்கள் அண்ட் நம்மளோட கோச் வர முன்னாடி இருக்குது, எப்படின்னு தெரியல. பட் நான் வந்து இப்போ இங்கே எதுவும் பெருசாக வாங்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஐம் கோயிங் டு பை சம் ஸ்நாக்ஸ். அதுமாதிரி வாட்டர் பாட்டில்லாம் இல்லை. ஸோ வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் வேணுமோ வாங்கி போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச். ஸோ லஞ்சை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உள்ளே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். வெஜ் தாலி நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். 120 rupees சொன்னாங்க. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து நைட்டுக்கு எப்படி நான் வெளியே தான் வாங்க போகிறேன். ஸோ அதனால் வந்து ஆல்சோ இப்போ வந்து நம்ம லஞ்ச் வாங்கலாம் 10 o'clock நாக்பூரில். பட் எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து தப்பாக தோணுச்சு. வேணாம், நம்ம வந்து உள்ளே வாங்கிடலாம், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம். அண்ட் வண்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 minutes டிலேயில் போயிட்டுருக்கு. 10 நிமிஷம் டிலேலாம் ஒரு டிலேவே கிடையாது வண்டிக்கு. ஏன்னா நான் ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணும்போது 2 hours டிலே. வண்டியோட இன்ஜின் ரிப்பேர் ஆகி வேறு இன்ஜின் வந்து 2 hours டிலே. பட் சென்னை போகும்போது எவ்வளோ தெரியுமா, ஜஸ்ட் 15 நிமிஷம் டிலேயில் போச்சு. ஸோ இந்த ஒரு வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து சூப்பராக கவர் பண்ணிடுது. எவ்வளோ டிலே ஆனாலும் அதை வந்து கவர் பண்ணுற கெப்பாசிட்டி இந்த வண்டிக்கு இருக்குது. அது நீங்கள் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்ஸ் half an hour டிலே ஆனால் கடைசி வரைக்கும் half an hour டிலேயில் தான் போகும். இந்த வண்டி அப்படி கிடையாது, நிறைய ஸ்லாக் டைமிங் இருக்குது. ஸோ கவர் பண்ணிடும் வண்டி. நாக்பூர் ஜங்ஷன் வந்துட்டோம். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லஸ்ஸி, சாண்ட்விச், வாட்டர் பாட்டில் அண்ட் ஒரு சிப்ஸ் வாங்கிட்டு நான் போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 நிமிஷம் ஆல்ட் இருக்குது. அண்ட் வண்டி பொறுத்தவரைக்கும் ரைட் டைம் வந்துருக்கு. ஆக்சுவலாக டைம் ஆகிடுச்சு, இன்னும் வண்டி எடுக்கல. அண்ட் இங்கே வந்து சாப்பாடுமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நான் எதுவும் வாங்கலைங்க, ஏன்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். ஜஸ்ட் ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே இருந்துட வேண்டியது தான். அண்ட் வாங்க ஃபர்தராக போய் வண்டி ஏறலாம். அண்ட் கைஸ், நம்மளோட இன்ஜின் பற்றி பேசணும்னா VAP 7 தான் நம்மளோட இன்ஜின். ஸோ எண்ட் டு எண்ட் தான் வண்டி வந்து சேஞ்ச் ஆகாது. இன்ஜின் வந்து லோக்கோமோட்டிவ் சேஞ்ச் ஆகாது. பட் பைலட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுங்க நடுவில் மேஜர் ஜங்ஷன்ஸில். அண்டு ஃப்ளாக் காமிக்கிறாரு, வண்டி கிளம்புது. அண்ட் ஆக்சுவலாக நாக்பூர் க்ராஸ் பண்ணவே நான் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் வாங்கியிருந்தேன் இல்லையா. ஸோ சாண்ட்விச் சாப்பிட்டு ஒரு சிப்ஸ் சாப்பிட்டேன். ஸோ 2 பேரும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்தாலும் படுத்த வந்தாங்க. ஒரு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே படுத்தேன். அப்படியே தூங்கிட்டு இருக்கேன், எனக்கே தெரில. அப்புறம் பார்த்தா 12:30. ஸோ இதோட இருந்தேன் அப்படியே தூக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லஞ்ச். ஸோ லஞ்சில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. வெஜ் தாலி 120 rupees வேறு ஒரு தாலி இருக்குது. இன்னும் ஓப்பன் பண்ணல, முன்னாடி தான் இருக்குது. நேராக போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு
ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் இப்போ சாப்பிட்லாம். அண்ட் வண்டியை பொறுத்த வரைக்கும் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சந்திரபூர் கிட்டே போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 15-20 மினிட்ஸில் சந்திரபூர் வரப்போகுது. அது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பலாஷா வரப்போகுது. அண்டு சந்திரபூருக்கும் பலாஷாக்கும் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ½ டிஸ்டன்ஸ் தாங்க. பட் நமக்கு வந்து இங்கே டைமில் எவ்வளோ நேரம் இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிஸ்டன்ஸ் டைமிங் கொடுத்து வச்சுருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:10 ஆகிருக்கு. அண்ட் இப்போ தான் என்னோடய லஞ்சை முடிச்சோம். சூப்பராக இருந்ததுங்க. 2 டைப்ஸ் ஆஃப் கிரேவி கொடுத்தாங்க. ஒன்று வந்து தால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு கிரேவி, ஒரு சப்பாத்தி. சப்பாத்தி பொறுத்த வரைக்கும் 3 சப்பாத்தி கொடுத்தாங்க. நல்லா திக்காக குட்டியாக யூஸ்வலாக உங்களுக்கு உள்ளே கிடைக்கும் அதே சப்பாத்தி தான். அண்ட் ரைஸ் பற்றி பேசினாங்க. ரைஸ் நல்லா பாயில் இருந்தது. ஓவராலாக சூப்பரான ஒரு சாப்பாடு. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பாடு. பட் என்ன, தாலில் வந்து அந்த மஞ்சள் தூள் நிறைய போட்டுருக்காங்க போட்டு அந்த ஸ்மெல்லாம் தூக்கிச்சு. மற்றபடி எல்லாமே வந்து சூப்பர் சாப்பாடு. 120 rupees எனக்கு கேட்டால் ஒர்த்தான ஒரு ஃபுட் தான். உள்ளே கிடச்ச ஒரு ஃபுட் நல்லா இருந்தது. அண்டு இப்போ நான் வந்து லஸ்ஸி குடிக்க போகிறேன். லஸ்ஸி வாங்கி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, நாக்பூரில் வாங்கினேன். அண்டு வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி லஸ்ஸி இல்லை உங்களுக்கு நேச்சுரலாக வேறு எதனா கிடைச்சா விட நீங்கள் வந்து வாங்கி குடிங்க. மேக்ஸிமம் பட்டர் மில்க், லஸ்ஸி அது மாதிரி இதெல்லாம் குடித்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு விஷயம்னா நான் வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போனாவே போதும், முடியல. ரொம்ப ஹாட்டாக இருக்குது, சமானதாக இருக்குது. ஏசிலேருந்து வெளியே வந்தால் இன்னும் அதிகமாக தான் தெரியுது. அண்டு ஸ்லீப்பரில் வரவங்க நிலமையை நான் யோசிச்சா கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அவங்களாம் எப்படி தான் ட்ராவல் பண்ணுறாங்களோட்டு. ஓகே, ஐநோ நானும் ஸ்டார்டிங்லலாம் நிறைய ஸ்லீப்பர் ஜெர்னிலாம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன். பட் யாராவது தெரியாதவங்க திடீர்னு நீங்கள் வந்து டெல்லி சைடு போகணுன்னா ஃபஸ்ட்டு ஏசியில் இருக்கான்றதை பாருங்கள். 3rd AC கூட நீங்கள் வந்து புக் பண்ணலாம். 3rd ACயில் புக் பண்ணிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அது எனக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க. நான் இப்போ ஸ்லீப்பரில் போனால் கூட என்னால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா நான் நிறைய இதெல்லாம் பார்த்தாச்சு. பட் யாராவது புதுசாக ஒருத்தவங்க வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏசியில் ட்ராவல் பண்ணுறது பாருங்க. சம்மர் சீசனில் இல்லை ஏசியில் என்னால் போக முடியாது, என்னால் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அஃபோர்டபுளாக இல்லை எனக்குன்னா நீங்கள் ஸ்லீப்பர்லேயே தாராளமாக போகலாம். ஏன்னா வெயிலில் போயிட்டு நீங்கள் உங்கள் உடம்பு ஹீட் ஆகிடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆளுங்களுக்கு இந்த சைடு வரும்போது சாப்பாடு செட் ஆகாது, அதுவுமே பார்க்கணும். சாப்பாடு செட் ஆகலை, ஹீட் ஆகிடுச்சுன்னா உடம்பு. அண்டு ஆல்ரெடி ஸ்லீப்பரில் போகும்போது ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ போகிறீங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு சஜஷன் தான் சொன்னேன். அண்டு ஃபர்தராக நம்ம வந்து சந்திரபூர் வர போகிறோம். அங்கேயுமே ஏதாவது இந்த மாதிரி லஸ்ஸி ஏதாவது கிடச்சிச்சுன்னா வாங்கி சாப்பிடலாம் இருக்கேன். அதுக்கடுத்து பலாஷாவில் ஆப்வியஸ்லி பட்டர் மில்க், ஐஸ்கிரீம் எல்லாமே கிடைக்கும். என்னென்ன கிடைக்கும் வாங்கி சாப்பிட வேண்டியது தான். அதுதான் நமக்கு வந்து அஃபிஷியலாக லாஸ்ட் ஹால்ட் இன் மகாராஷ்டிரா. இதுக்கு அடுத்து வந்து நம்ம தெலுங்கானாக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். 1:45 ஆயிருக்கு. அண்ட் வண்டி பார்த்திங்கன்னா பலாஷா கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஏர்லியராக வந்திருக்கு. டில் 2:30 வண்டி இங்கே தான் இருக்க போகுது. அண்ட் இங்கே ஒரு சின்ன ஷாப் இருக்குது, இங்கே பார்க்கலாம். நான் எதுவும் வாங்கலை, ஸோ லஸ்ஸிக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். லஸ்ஸி இல்லைனா பட்டர் மில்க் கிடச்சிச்சின்னா நிறைய வாங்கி உள்ளே போயிடலான்னு இருக்கேன். அண்ட் செம்ம ஹாட்டாக இருக்குது. ஒரு பக்கம் நல்லா காற்று அடிக்குது. ரொம்ப நேரம் ஏசிலேயும் இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேறி ஆகிடும். பாட்டில் கொஞ்சம் நேரம் வந்து பாடி வந்து வெயிலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வெயிலுங்க. அண்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லஞ்ச் எல்லாமே இங்கே கிடைக்குது. நீங்கள் சந்திரபூர்லேயே நீங்கள் வந்து எதாவது ஆன்லைன் ஆர்டர் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு சந்திரபூரில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவும் கிடைக்காது. பலாஷாவில் தான் உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும். அண்ட் டைமே நிறைய இருக்கும்.
டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆக போகுது. அண்ட் வண்டி வந்து 20 minutes டிலேயில் போயிட்டு இருக்கு. ஸோ கைஸ், வரங்கல் உள்ள என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம் ஆஃப்டர் 20 minutes டிலே. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:55 ஆயிருக்கு. அண்ட் வண்டி பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷம் டிலேயில் வந்திருக்கு விஜயவாடா. அண்ட் நீங்கள் வந்து நான் ஒரு எக் பிரியாணி வாங்கியிருக்கேன் 80 rupees கொடுத்து. இதுக்குள்ளே ரெண்டு எக் இருக்குதுன்னு சொன்னாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி வண்டி வந்து ஆன் டைம் போய்டும்னு நினைக்கிறேன் நாளைக்கு. இதோடு நான் வந்து பிரியாணி சாப்பிட்டு தூங்க போகிறேன். செம டயர்டாக இருக்குது ஒரு பக்கம். அண்டு கொஞ்சம் ஹெக்டிக் ஷெட்யூல். ஸோ உங்களை வந்து நான் மார்னிங் வந்து சென்னை சென்ட்ரலில் மீட் பண்ணுறேன். ஃபைனலாக சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிட்டேன். அண்ட் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3:55க்கு சென்னை சென்ட்ரல் வந்துருச்சு. கரெக்டாக ஸ்டேஷன் உள்ள 3:55 என்ட்ரி ஆச்சு. ஆல்மோஸ்ட் 30 minutes ஏர்லியராக வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டைம் தான். அண்ட் த்ரூஅவுட் த ஜர்னி சூப்பராக இருந்தது. ஓவரால் ஜர்னி வெரி குட். என்ன பிளாங்கெட் கொடுக்கல, இன்னைக்குலேருந்து பிளாங்கெட் கொடுக்க போகிறாங்க இந்த வண்டிக்கு. அண்டு நம்ம வந்து April 1 அன்னைக்கு கிளம்பிருக்கோம். ஸோ April 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Mikam.